ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தோட 2 நாள் மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ப்ளஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எனக்கும் நடக்கிற கதை. கைஸ், ஃபர்ஸ்ட் டேவோட தமிழ்நாடு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15,19,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1,78,00,000. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1,32,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹிந்தி லாங்குவேஜில் மொத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1,55,00,000. ஓவர்சீஸோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 23,65,00,000. வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 43,49,00,000 கட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ். செகண்ட் டேவோட மொத்த வேர்ல்டு வைட் கலெக்ஷனை இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6,65,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 88,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 66,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 5,08,00,000 வந்து பார்த்தா கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13,72,00,000. இப்போ 2 நாள் சேர்த்து இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். 2 நாள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 21,84,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,66,00,000. கேரளாவில் 1,98,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடி. ஓவர்சீஸில் 28,73,00,000. டோட்டலாக வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இந்த படம் 2 நாளில் 57,21,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 210 கோடி கைஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் படமாக அமையத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்தியன் 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் 100 கோடிக்கு மேலே ரீச் பண்ணிடுச்சு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆவது நாளாவது. மேக்ஸிமம் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ரீச் ஆனாலும் ஒரு 70 crores மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா போவோம். 100 crores போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 100 crores வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் டவுட்டு தான். ஏன்னா படத்தை அப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பண்ணால் வந்துன்னு இருக்குது. ஒரு சைடு கூட மிக்சடான ஒப்பீனியன் வரல. ஃபர்ஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் வந்து 23 கோடி வந்து படம் கலெக்ட் பண்ணிச்சு. பட் அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 75% ட்ராப் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஸ்டெடியாக போயின்னு இருக்குது. அப்போ இந்த படம் இன்னும் எவ்வளோ வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணுதுன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.